ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஸ்பெஷல் பேக்கேஜ் டேரிஃப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் பேக்கேஜ் டேரிஃப்னா என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சேலமில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ சேலம்லேருந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு வண்டி போயிட்டு வருதுனாக்கா அதுக்கான டேரிஃப் அப்படின்ற மாதிரி தான். இப்போ சேலம் டு ஏற்காடு, சேலம் டு கொடைக்கானல், இல்லை சேலம் டு ஊட்டி வண்டி போகிறதுனா அதுக்கான டேரிஃபை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை பாருங்கள். ஜஸ்ட் இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளி லீவ் விட்டுருங்க. இப்போ நான் மாஸ்டர் போகிறேன். இதில் போயிட்டு ஸ்பெஷல் பேக்கேஜ் டேரிஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ தரேன். இப்போ 2 பிளேஸ்னு இப்போ நான் சேலம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். சேலம் டு ஏற்காடு அப்படின்ற மாதிரி. ஏற்காடு இல்லை, ஓகே, ஏற்காடு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஊட்டின்னே போடுறேன்னு வச்சுங்க. ஓகே, ஊட்டி. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து பப்ளிக் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டாடா இண்டிகா ஏசிக்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இதில் வந்து பேக்கேஜ் ஹவர்ஸ்ன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணுவீங்க. அது நீங்கள் செட் பண்ணுறது ஒரு 10 மணி நேரம் அப்படின்ற மாதிரி. பேக்கேஜ் கிலோமீட்ரு இப்போ சேலம் டு ஊட்டி அந்த ஹில்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் மொத்தமாக ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர், ஒரு 220 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி. நான் சும்மா சாம்பிளுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுடைய இது கிலோமீட்டர் என்னவோ அது ஒரிஜினல் என்னவோ அதை போட்டுங்க. இப்போ பேக்கேஜ் அமௌண்ட் நான் வந்து ஒரு 3000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ அடிஷ்னலாக இப்போ 10 மணி நேரம் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா 1 மணி நேரத்துக்கும் 100 ரூபா அப்படின்ற மாதிரி. அதே போல் இன்னும் 220 கிலோமீட்டர் செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து எவ்வளோது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு 12 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது போல் தான் வந்து ஒவ்வொரு டைப்புக்கும். இப்போ நான் வந்து சேலம் போட்டேன். இப்போ சேலம் டு ஊட்டி, சேலம் டு ஊட்டியில் வந்து நான் வந்து பப்ளிக்னு போட்டுட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டாடா இண்டிகா ஏசிக்கு போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து டாடா இண்டிகா நான் ஏசிக்கு போட்டுறணும் அப்படின்னாக்கா டாடா இண்டிகா நான் ஏசி போட்டு பேக்கேஜ் ஹவர்ஸ் அதே 10 ஹவர்ஸ் தான். பேக்கேஜ் கிலோமீட்டர் அதே 220 கிலோமீட்டர் தான். ஏன்னா கிலோமீட்டர் எப்போதும் மாறாது, பேக்கேஜ் அமௌண்ட் மட்டும் மாறும். இது நீங்கள் வந்து நான் ஏசின்றதுனால மாதிரி போட்டு 100 அப்படின்ற மாதிரி போட்டுங்க. வெயிட்டிங் சார்ஜ் பர் ஹவருக்கு என்னவோ அது போட்டுங்க. அடிஷ்னல் சார்ஜ் பர் கிலோமீட்டருக்கு நான் சும்மா 11 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பில் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா, இப்போ இந்த இப்போ சேலத்துலேருந்து யாரோ ஒரு கஸ்டமர் சரி சேலத்துலேருந்து ஊட்டிக்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா, சேலத்துலேருந்து எந்த லொக்கேஷனில் சேலம் சவுத்து நார்த்து எங்கேருந்து வேணாலும் அது போகலாம். நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்தாலும் நீங்கள் வந்து சேலம்னு தான் போட்டுக்கணும், ஊட்டின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் வந்து போயிட்டு பில் ஓப்பனிங் கிலோமீட்டர் தெரியும், க்ளோசிங் கிலோமீட்டர் போடும்பொழுது நீங்கள் வந்து 237 வருதுனாக்கா இந்த 220 கிலோமீட்டர் 280 2800 வந்துடும். பாக்கி இருக்கிற 17 கிலோமீட்டருக்கு 11 ரூபான்னு போட்டு அதுக்கான அமௌண்ட்டு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. சேலம் டு நான் இப்போ வந்து ஊட்டிக்கு வந்து அதே போல் இப்போ மினி வண்டிக்கு செட் பண்ணியிருக்கேன். அதே நான் செடான் வண்டிக்கும் செட் பண்ணிடுறேன். அஸ்பயர் ஏசி பேக்கேஜ் ஹவர்ஸ் அதே 10 தான், அதே கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் அமௌண்ட்டு மட்டும் வேரி ஆகும். அது நீங்கள் செட் பண்ணுறது தான். அடிஷ்னலாக உள்ள கிலோமீட்டருக்கு 13 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிங்க. வெயிட்டிங் சார்ஜ் 100 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலம் இதே போல் நீங்கள் சேலத்தில் உள்ள பிளேஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சேலம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மதுரையிலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மதுரை டு ஊட்டி அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இது வந்து நான் ஏசி இண்டிகோ நான் ஏசி பேக்கேஜ் ஹவர்ஸ் அதே 10, பேக்கேஜ் கிலோமீட்டர் 220, அமௌண்ட் வந்து ஒரு 3200. ஏன்னா இது வந்து நான் ஏசின்றதுனால கம்மியாக போட்டுக்கிறேன். வெயிட்டிங் சார்ஜ் வந்து சரி அடிஷ்னல் பர் ஹவருக்கு வந்து 100, பர் கிலோமீட்டருக்கு வந்து 12 அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து தப்பாக போட்டு நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். மாடிஃபை கொடுத்துட்டு இங்கே வந்து ஹவர்ஸுக்கு வந்து 100, கிலோமீட்டருக்கு வந்து 13 செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க. ஸோ இப்போ ஏதாவது தப்பாக போட்டிருந்தால் இது மாதிரி தான் மாடிஃபை பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி நீங்கள் இதுக்கப்புறமா வந்து சேலம் டு ஊட்டி இதுக்கப்புறம் போய்ட்டு எதுவும் என்ட்ரி பண்ணிட்டு தேவையில்லை. எல்லாமே நீங்கள் வந்து அசைன் பண்ணுறது தான். பீட்டுக்கு வந்து பீட் ஏசியை வந்து இண்டிகா ஏசியை வந்து 1ன்றதுனால பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி சேவ் பண்ணிவிட்டு
இது போல் தான் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜுக்கான டேரிஃபை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நான் சேலம் டு ஊட்டின்னு போட்டிருக்கேன். அடுத்து சேலம் டு கொடைக்கானல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொடைக்கானல் பப்ளிக். இப்போ இதில் பாருங்கள், இதில் எல்லாமே வரும். டாட்டா இண்டிகா நான் ஏசி, இண்டிகா ஏசி. ஏன்னா நம்ம இன்னும் ஏற்கனவே போட்டு சேலம் டு ஊட்டிக்கு தான். இப்போ நம்ம சேலம் டு கொடைக்கானல்னாலும் டாட்டா இண்டிகா நான் ஏசிக்கு என்ன பேக்கேஜ் ஹவர்ஸ் வந்து என்ன, பேக்கேஜ் ஹவர்ஸ் வந்து ஒரு 8, பேக்கேஜ் கிலோமீட்டர் வந்து ஒரு 180, பேக்கேஜ் அமௌண்ட் வந்து ஒரு 2000, வெயிட்டிங் சார்ஜ் வந்து 100 ருபீஸு, பர் கிலோமீட்டருக்கு வந்து 12 ருபீஸு, 12 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டேரிஃபை நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிவிட்டு புக்கிங் போடும்போது பிக்கப் பிளேஸில் சேலம், ட்ராப் பிளேஸில் கொடைக்கானல் போட்டுட்டு ரெண்டல் டேரிஃப், ரெண்டல் ஸ்டேஷன் வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ்ன்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா வழக்கமாக உள்ளது மாதிரி தான் நீங்கள் வந்து பில் ஜென்ரேட் ஆகிட்டு இதுக்கேற்ற மாதிரி பில்லு ஜென்ரேட் ஆகிட்டு அது பாட்டியே வந்துடும். ஸோ இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான். நன்றி. இதில் வேறு ஏதாவது இந்த டேரிஃபை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் தான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக நியூ ஒன்று கொடுத்து ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.